ஓகே. என்ன பண்ண போறோங்கிறத வந்து குயிக்கா பார்த்துட்டு தென் மேபி ஈவினிங் ஒரு 4 o'clock மேல பேக் டு செஷன் இருக்கும். நாளைல இருந்து நம்ம ரெகுலரா நம்ம ஷெட்யூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? மேபி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும் வச்சுக்கோங்களேன். பட் ஆவரேஜா மினிமம் ஒரு நாளைக்கு 4 hours ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஜி, ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிங்களா ஜி? ஸ்டார்ட் ஜி, ஓடிட்டு. கோல் கோல். ஓகே, ஆக்சுவலி அஸ்வின் ப்ரோ வந்துட்டாரா? இல்ல, அஸ்வின் ப்ரோ வரல. அது அஸ்வின் ப்ரோ ஹரியும் கொஞ்சம் ரெக்கார்டிங் மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. சோ அதனால அவங்க வந்து ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கார்த்திக் நான் இருக்கிறது கேக்குதா? கேக்குது கோபி, நீங்க கேக்குது ஏதோ சொல்லுங்க. இல்ல நான் மீட்டிங்ல இல்லன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அதான் இப்பதான் பார்த்தேன், நீங்க ஜாயின் போட்டுருந்தீங்க. அப்ப நான் மீட்ல தான் இருந்தேன். அப்ப நீங்க ஓகே ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப எழுதிருக்கிறது வந்து ஒரு ஃபைனல் ரூல் கிடையாது. ஓகேவா? ஓகே. It will keep on upgrading based upon our back testing data. நம்ம பேக் டெஸ்டிங் கண்டுபிடிக்க போற நம்ம வந்து அந்த புது புது நுவான்சஸ் வச்சும் சரி, அதுல டேக் அவே பத்தியும் சரி, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். பட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ரிமைன் சேம். ஓகேவா? நான் நேத்து நீங்க மீட் அட்டன் பண்ண கவனிச்சா தெரியும், எனக்கு நான் சொல்லியிருப்பேன். நம்ம இதோட கோர் கான்செப்ட் என்ன பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ரைடிங் தி ட்ரெண்ட். They're trying to capture the momentum trading, not the reversal trading. ஓகேவா? பிகாஸ் நாம நேத்தே சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அத்துலும் கவனிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், கோபியும் கவனிச்சிருப்பான். அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க நேத்து. ஸோ 4 hour அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பேன் நேத்து. அதனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம மணி மேக் பண்ண முடியும்னா அது ஒரே வழி ட்ரெண்டை கேப்சர் பண்றதுதான். ஓகேவா? ஸோ நீங்க ரிவர்சல் ட்ரேட்ஸை பிடிக்கணும்னு நினைச்சோன்னா மிஸ் ஆகும். ஏன்னா சிம்பிள், மார்க்கெட் தெளிவாக மேலே போகும் தெரியுது. ஸோ அது எப்போ கீழே வருமோ அப்போ நான் ஏன் ஷார்ட் ட்ரை பண்ணும், அது வரைக்கும் மேலே போயிட்டு லாங் எடுத்துட்டே இருக்கலாம்ல. அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ இதுல இன்னொரு பேஸ் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் டு கேப்சர், கோயிங் டு பிளேஸ் அவர் எஸ்எல் இன் இன்வாலிடேஷன் ஜோன். ஓகேவா? சில டைம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஏன் நம்ம ட்ரேடிங்ல டைம் கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, நம்ம லோ டைம் சொல்லுங்க மீட்டிங் ஒரு 1 minute ஹோல்ட் பண்ண முடியுமா? 1 minute மட்டும். ஓகே ப்ளீஸ் ஒரு நிமிஷம். போய்டா அத்துல் எப்படி போயிட்டு இருக்கு? கேரளா மழை பெய்யுதா? மழை இல்ல, 2-3 ദിവസം மழை இல்ல. 2-3 ദിവസം மழை இல்லையா? இல்ல. யாருக்கு தவசம்? தவசம் means it is like ritual done for the people ancestors who are died. ஓ அப்படியா? திவசம் in Malayalam means day. I know that, but just joking, I just asking. In Tamil it means for some people ancestor ritual, funeral ritual given to the dead people. That is called Davasam. Okay. Yeah. So what are you doing so far? Last 2 months what you did? Last 2 months I tried different strategies. Okay. And nothing is not something will happen after some trying that something will not work. Previously you told about some scalping strategy. You used to trade in 1 minute or something like that. What happened to that? Yes. அதெல்லாம் பறக்க போட்டு ஃபாலோ பண்ணு. After I tried it for some 1 month, I stopped it. Did you do back test, man? Back test only 1 month I did. What is the result? That was like weekly I will be getting like 1 or 2 trades only in like that only I was getting. சரி ஓகே, ஓட நம்ம தனியா And it is difficult in 1 minute. It is very like suddenly some spike or something will happen. Yeah, that's what we are discussing as of now actually. So okay, நம்ம டைம் பேசலாம். இப்போ நீ பார்த்தா சிம்பிளா நம்ம எஸ்எல் வைக்க போற இடம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? பிகாஸ் மினிமம் அவர் என்ட்ரி ஜோன் வந்து இட் வில் 4 hours. அதனால இந்த சின்ன சின்ன நாய்ஸஸ் கிரியேட்டட் லோவர் டைம் ஃப்ரேம் லைக் 15 minutes, 5 minutes and 1 minute, 3 minutes அஃபெக்ட் ஆகாது நம்மள. ஓகேவா? மோர் ஓவர் அதை தாண்டி எஸ்எல் அடிச்சுச்சுன்னா we need to accept it and move on because that is how the system works. And already you know நம்ம எதிர்பார்க்கிற அக்யூரசி ஆரால 50% தான். Okay, 50 to 60%. ஓகேவா? That means every 10 trades they are trying 50% வச்சுக்கேன். 50%
and I'm trying to make like 1.8 RR வச்சனா 15 to 20 trades per month. We can able to make 4.2 to 5%. So comfortably within 2 months you can able to clear an account. Okay, then that account became an asset to us. அதுக்கப்புறம் grow பண்ணிக்கலாம். Patience ரொம்ப முக்கியம். நான் 2 நாள் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு 3 நாள்ல ப்ராஃபிட் எடுப்பேன் அப்பலாம் நான் சொல்ல வரல. Let's be realistic because we are going to do this for a long term. ஒரு 2 months செலவு பண்ணி ஒரு அசெட் வாங்குறது வந்து இட்ஸ் இப்போ 2 month வேலைக்கு போனா உன்னால கார் வாங்க முடியும்னு வச்சுக்கேன். கண்டிப்பா அந்த வேலைக்கு நீ போவே மாட்டியா? அதே மாதிரி தான் 2 month நீ வேலைக்கு போனா you can able to make 1 lakh அக்கவுண்ட்னா கண்டிப்பா 2 months நம்ம பேஷண்டா இருக்கணும். ஓகேவா? சோ our SLV invalidation zone தான் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். So basic rules which you are going to follow is first higher time frame DOL and bias. இது இல்லாம ஆரம்பிக்க கூடாது. ஓகேவா? அதோட நீங்க போட்டுக்கோ. பைக் சவுண்ட்லாம் வருது. ஓகே யா. சோ என்ன சொல்ல வரேன்னா சோ ஃபண்டமெண்டலா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த நெக்ஸ்ட் எடுக்க போறோம். இந்த வீக்லி அண்ட் டெய்லி மேக்ஸிமம் நம்ம மந்த்லி பயஸ்ல எடுத்துக்க மாட்டோம். மந்த்லி இஸ் ஒன்லி ஃபார் கேண்டில் சைன் அண்ட் ஹை அண்ட் லோ மார்க்கிங் தான். வீக்லிக்கும் டெய்லிக்கும் எனக்கு வந்து தெளிவா புல்லிஷ் இருந்துச்சுன்னா ஐ வில் டேக் ஒன்லி புல்லிஷ் என்ட்ரி இன் 4 hour. I will not take bearish entry how super and how appealing it is. புரியுதா உங்களுக்கு கோபி? இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் மோட்டேனரா இருந்தாலும் வீக்லி டெய்லி அண்ட் ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் ட்ரேட் எடுப்பேன் நான். ஓகேவா? சப்போஸ் வீக்லி அண்ட் டெய்லி ஆர் கான்ட்ராக்ட் டு ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி புல்லிஷ் காட்டுது டெய்லி பேரிஷ் காட்டுதுன்னா ஐ வில் பி சைலன்ஸ் தட் பேர் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 31 பேர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு மேஜர் பிளஸ் மைனர் கம்பைன்ட். we are going to short list. ஏன்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வீக்கெண்ட் உட்கார்ந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ திருப்பி நம்ம வந்து அந்த எவ்ரிடே செக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு வீக்கே தெளிவா இல்லைன்னு வச்சுக்கேன் அது என்ன பண்ண போறோம் நம்ம அலர்ட் போட்டு வச்சுட்டு போறோம். சப்போஸ் இப்போ வீக்லி புல்லிஷ் தெளிவா இருக்கா நல்ல டிவைல் தெளிவா டிவைல் இருக்கு ஆனா டெய்லி பேரிஷ் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் அந்த பேருக்கு டெய்லியில அலர்ட் போட்டு போயிடுவோம். நம்ம எப்ப இது திருப்பி புல்லிஷா மாறுதோ அப்பதான் அந்த பேரை பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே until then we will be shortlisting the pairs like this. உங்களுக்கு தெரியும் ஸ்கிரீன் தெரியும் மவுஸ் கர்சர் தெரியுது இல்ல இந்த மாதிரி ரெட் கிரீன் போட்டு வச்சிருவோம். இந்த பேரை மட்டும் தான் we will be doing the daily analysis. 31 பேர் இருக்குன்னா 31 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் வரும். இதுல வந்து ஒரு 6 பேர் இருக்கும். ஸோ ஒரு 10 பேர் தான் வீக் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே பட் we know that நம்ம கிட்ட எத்தனை 31 பேர் நம்ம லிஸ்ட் தனியா இருக்கு மைனஸ் தனி லிஸ்ட்ல இருக்கும். அதை ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் ரொம்ப பர்ன் அவுட் ஆயிடும் எனர்ஜி ஃபுல்லா போயிடும். ஸோ திஸ் இஸ் த பிளான் பிகைண்ட் தட். செகண்ட் ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல் நம்மளே டேரக்டா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மேபி அத்துல் கொஞ்சம் பெட்டரா தெரியும் ஆனால் கோபி கொஞ்சம் தெரியாது இது ப்ராக்டிஸ் பண்ணாதனால. ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல்னா the key level which is formed in respect to the bias first it should have formed after collecting some liquidity. ஓகேவா? நம்ம இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க கோபி பெட்டரா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அந்த லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆன கீ லெவல் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஒரு லிக்யூரிட்டி ஃபார்ம் பண்ணாம ஒரு கீ லெவல் வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ண மாட்டோம். நான் கீ லெவல் சொல்லும்போது இங்க 2 கீ லெவல் தான் நம்மளுக்கு. ஒன்னு ஓபி இன்னொன்று எஃப்இஜி. ஏன்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ் கீ லெவல் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து இட்ஸ் ஃபார் தி ரிவர்சல் என்ட்ரி எடுப்பாங்க எல்லாரும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் we are going to ride only the momentum. ஸோ ரிவர்சல் என்ட்ரி எடுக்க போறதே கிடையாது. we only focus on the continuation entries. அப்போ ஓபி அண்ட் எஃப்இஜி ஆர் பெஸ்ட் கன்வென்ஷன் என்ட்ரி. அதுலயும் பெஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்இஜி ஃபார்ம் ஆன பிறகு வர ஓபி இருக்கு பாத்தீங்களா தட் வில் பி மோர் பவர்ஃபுல். தட் இஸ் A+. அதை நம்ம இங்க பார்ப்போம். சரியா? ஏன்னா ஓபி வந்து டக்குனு எதுனால ஓபி ஃபார்ம் ஆகும். முக்கியமா நிறைய இடத்துல ஓபி ரிவர்சல்ல ஃபர்ஸ்ட் ஓபி தான் ஃபார்ம் ஆகும் அப்புறம் எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ we are going to focus mainly on the OB and FEG தான். that to FEG க்கு அப்புறம் OB will be more potential. நெக்ஸ்ட் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேஸ்மென்ட். ஓகே இத நான் மட்டும் ஷார்ட்டா சொல்றேன். மேபி நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் கோபிக்காக சொல்றேன் நான். கோபி அந்த முடிஞ்சது எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்க. செகண்ட் என்ன வந்து ட்ரை டு மீட் அட்டெண்ட் பண்ணாட்டி அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு. என் பிரைஸ் இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து FEG வைக்குது. திஸ் இஸ் FEG. ஓகே ஓகேவா? சோ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன் நான் இட் ஷுட் ஹை ப்ராபபிலிட்டி OB. சோ இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த OB ஃபார்ம் ஆனனால சரி இந்த FEG ஃபார்ம் ஆனனால இட் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல். ஸ்டெப் 1 கிளியர். ஓகேவா? பாஸ். இப்போ இந்த பிரைஸ் என்ன பண்ணும் இந்த பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை விட்டு கொஞ்சம் இங்க கீழே இருக்குன்னு வச்சுங்க இது இங்க இருக்குன்னு வச்சுங்க கீழே. ஓகேவா? இந்த பிரைஸ் என்ன பண்ணும் இந்த FEG-க்கு திருப்பி வரணும். கரெக்டா? இங்க நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அப்படி இந்த FEG இந்த பிரைஸ் வரும்போது இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணாம வரணும். அப்படி வந்துச்சு என்றால் அந்த FEG is highly probable to take the trade. சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த கீழ வரும்பொழுது வேற ஆப்போசிட் லிக்விடிட்டி இங்க சைடுல ஒரு ஓபியோ FEG தொட்டுட்டு வந்துச்சுன்னா அந்த ட்ரேட் நம்ம எடுக்க கூடாது. ஓகே
ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் நம்ம கீழே உள்ளுக்குள்ள பிரைஸ் வரும்பொழுது இட் ஷுட் நாட் கலெக்ட் எனி லிக்யூரிட்டி, அதான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேஸ். அப்படி கலெக்ட் பண்ணது லோ ப்ராபபிலிட்டி ஆயிடும். we will see lot of examples in back testing, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு, நான் பிரைஸ் இங்க என்ட்ரி நான் போட்டுட்டேன், எனக்கு டார்கெட் இங்க இருக்கு சரியா. இந்த டார்கெட் வரதுக்குள்ளேயும் சப்போஸ் இந்த நடுவுல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு இங்க டிபி வரல, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருது கரெக்டா. அப்ப பிரைஸ் கண்டிப்பா டிபி வராது, கொஞ்சம் நடுவில் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆயிடலாம், இது கண்டிப்பா கட்டைப்பட ஆரம்பிச்சிடும் கரெக்டா. ஸோ மினிமம் 1:2 ரீஜன்ல எனக்கு வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது, என் டிபி என்ட்ரி பாயிண்ட் டிபி வரைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்க நோ ரெசிஸ்டன்ஸ் இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா. புரியுதா கோபி? புரியுது. அதாவது மேல ஒரு எஃப்ஜிஎலோட ஓபி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே இருந்து மேல போகும்போது கீழே எந்த ஓபியுமே எடுக்காத மேல வரணும். அப்பதான் அது ஓபி மட்டும் இல்ல, லிக்யூரிட்டி இட் ஆல்சோ கலெக்ட் பண்ணாம. ஓகே, எந்த அது என்னென்ன லிக்யூரிட்டின்னு சொல்றேன், பேக் டெஸ்ட் பண்ண சொல்றேன். இட்ஸ் ஆல்சோ ஃபிராக்டல் பாயிண்ட்ஸ், ஸ்விங் லோஸ், ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ அதுவும் வரும். ஐ வில் டிஸ்கஸ் தட் டீடைலி. இங்க ரொம்ப எழுத முடியல, டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட். கீழ இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்காம அவன் ஃப்ரெஷ்ஷா வந்தானா கண்டிப்பா கீழ தான் போவான். எக்ஸாக்ட். அது பேர் ரிட்ரேஸ்மென்ட். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன் நானு? ரெசிஸ்டன்ஸ் அதாவது என்ட்ரி கொடுத்த பிறகு டிபி நோக்கி பிரைஸ் போகும்ல. ஆமா. அந்த போற வழியில திருப்பி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அங்க லிக்விடிட்டி இருக்கலாம், சின்ன லிக்விடிட்டி இருக்கலாம். லைக் அங்க போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் ஆப்போசிட் இப்ப நீங்க பேரிஷ் என்ட்ரி கரெக்டா, இங்க வந்து எனக்கு புல்லிஷ் ஓபியோ புல்லிஷ் எஃப்ஜியோ இருக்க கூடாது. தட் டு மெயின்லி நம்ம எந்த டைம் ஃப்ரேம் பேர் எடுத்தோம், 4 ஹவர் எடுத்தோம்னு வச்சுங்களேன், 4 ஹவர் அண்ட் அபோவ் இருக்கவே கூடாது. இங்க கேள்வி 1 ஹவர் ஓபி இருக்கலாம், 1 ஹவர் புல்லிஷ் ஓபி இருக்கலாம். புரிஞ்சா? இது உங்களுக்கு என்னவாலும் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சேம் டைம் ஃப்ரேம்ல இருந்ததுன்னா அது சான்சஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி, அவ்வளவு. இதான் நான் சொன்னது காமன் சென்ஸ். நல்ல உங்களுக்கு ஒண்ணுனே புரியுதா மைண்ட்ல உங்களுக்கு? எஸ், காமனா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண தேவையில்ல, பிலீவ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் காமன் சென்ஸ். நெக்ஸ்ட் ட்ரெய்லிங் ப்ராஃபிட்ஸ், அது எப்படி பண்றோம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு அது வந்து இட் பேஸ்ட் அப்பான் தி பேக் டெஸ்ட் டேட்டா தான் கொண்டு வர போறோம். ஓகேவா? மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பொசிஷன் சைசிங். ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இது பெரிய ரிஸ்க் இல்ல. இதான் நம்ம பண்ணிருக்கோம்ல, இதான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பொசிஷன் சைஸ். ஓகேவா? அது பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் 1 மினிட். சோ இதான் கோர் பிரின்சிபல் பிஹைண்ட் தி ட்ரேடிங். இப்ப இதுல மெக்கானிக்கலா பார்க்க வர பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது ஓபியை தொட்டு ஃபார்ம் ஆன எஃப்இஜி. இதை நாங்க ஏ பிளஸ் ஓபின்னு சொல்லுவோம். ஏ பிளஸ்னா பாசிட்டிவ் ஓபி இல்ல, நல்ல ஹை குவாலிட்டி ஓபின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இதெல்லாம் மேட்ச் ஆயிருக்கணும். இது இல்லாம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த பேட்டர்னுக்குள்ளே ஆக்சுவலி எல்லாம் வந்துடும், பட் ஸ்டில் இதெல்லாம் இதெல்லாம் வந்த பிறகு தான் பேட்டர்ன் நீங்க எடுக்கணும். இந்த பேட்டர்ன் சும்மா எங்கேயோ வந்து எடுத்துட்டு இருக்க கூடாது. சரியா? ஓகே. Remember this pattern is followed only when the step 1 to 4 followed only. Okay. சரி, இங்கிலீஷ் விட்டுறவங்க பார்த்துக்கலாம். Taking trade from the OB which is formed after tapping the FEG. இதான் வந்து இதோட மெயின் ரூல். ஓகேவா? நீங்க ரேண்டமா ஒரு ஓபி ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த ஓபி ஒரு FEG தொட்டு ஃபார்ம் ஆன ஓபியா இருக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா எஸ்எல் ரொம்ப டிஃபைன்டா இருக்கும். கரெக்டா இதான் எஸ்எல் ஃபிக்ஸா இருக்கும், அது சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதனால உங்க 2 hour ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இதை நீங்க வீக்லி அப்ளை பண்ணலாம், டெய்லி பண்ணலாம், 4 எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணலாம். ஓகேவா? பட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பண்ணீங்கன்னா அதுக்கு நேரத்தில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம பைஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி இதை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுங்க, அப்போ அடுத்த வாரம் வரைக்கும் பிரைஸ் மேலே தான் போகணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம் தெரியுதா உங்களுக்கு? இங்க வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகி தெரியுதா? புல்லிஷ் எஃப்இஜி. ஓகே. இந்த புல்லிஷ் எஃப்இஜி தொட்டு இங்க ஒரு ஓபி ஃபார்ம் ஆகி தெரியுதா? ஓபி ஆமா, ஸ்விங் ஹை டிவைஸ் கட்டறதுனால ஓகே, இது ஓபியா மாறுது. ஓகே ஓகே. ஒரு வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு நானு, ஷாமோட ஓபி வீடியோ பாத்தீங்களா இல்லையா? அத பாத்துட்டேன். இது ஹை இப்ப கட் பண்ணதுனால இங்க வந்து ஓபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ. எக்ஸாக்ட்லி. நீங்க பிக் வரைக்கும் ஓபி எடுத்துக்கலாம், இல்ல பாடி கூட எடுத்துக்கலாம். ஆமா. ஓகேவா? பிக் பெஸ்ட் ஆக்சுவலி. இது பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒரு பாயிண்ட், இது ஒரு எஃப்இஜி தொட்டுட்டு இந்த ஓபி ஃபார்ம் ஆயிருக்கு. அது அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ். கரெக்ட்டா? ஓகே, கரெக்ட். இப்போ இந்த குரூப் ஆஃப் கேண்டல்ல கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமா என்ரோல் பண்ணிச்சா குரூப்பா எடுத்துப்பான் நான். ஆனா சிங்கிள் கேண்டில் எடுத்திருக்கேன்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எஸ்எல் ஒரு டிஃபைன்ட் எஸ்எல் எனக்கு பக்கத்துல இருக்கு கரெக்டா. எனக்கு 1:2 அச்சீவ் பண்றது ஈஸி இது. இப்ப நீங்க பாத்தீங்க இது வீக்லி கேண்டில் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 2 3 4 வீக்ஸ் ஆயிருக்கு. பட் அது 1 மந்த் அதாவது இந்த ட்ரேட் கம்ப்ளீட்டா 1 மந்த் ஆயிருக்கு சரியா. பட் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலதான் போகணும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா டிபி தான் எல்லாமே ரெசிஸ்டன்ஸே கிடையாது ஓகேவா. சோ இதே ட்ரேடு இது வந்து வேற பேர்னு வச்சுங்களேன் ஆட்டோ கேட். இப்போ ஏடிசிஹெச்எஃப் இதே பேர்ல பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐ தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி இது ஒத்துக்கிறீங்களா? எஃப்இஜியை தொட்டு ஃபார்ம் ஆன கோபி எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் திருப்பி ஒரு நல்லா பாருங்க. அதுல யூ ஆல்சோ அந்த வீடியோ திருப்பி ஒரு பாரு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் ஒண்ணும் இல்ல ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இங்க எஃப்ஐஜி லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் கேன்ல இந்த ரெட் கேன்ல என்கல்ஃப் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த கிரீன் கேன்ல ஓபி நம்மளுக்கு அது பிக் வரைக்கும் என்கல்ஃப் பண்ணிச்சுன்னா பிக் வரைக்கும் ஓபி எடுத்துக்கலாம். அது பாடி அது பாடி மூலம் என்கல்ஃப் பண்ணிருக்கு. ஆமா இது பாடி என்கல்ஃப் பண்ணிருக்கு அதனால பாடி வரைக்கும் ஓபி எடுத்திருக்கேன். ஜி புரியல என்ன சொன்னீங்க கவனிக்கல நான். இல்ல அது என்கல்ஃப் பண்ணது மைன்யூட்டா என்கல்ஃப் பண்ணிருக்கு. அதுதான் சொல்றேன். சோ மைன்யூட்டா அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட பாடியை என்கல்ஃப் பண்ணிருக்கு. சோ நம்ம பாடியோட மட்டும் ஓபியா எடுத்துக்கலாம். அந்த பாடி டவுட் எனக்கு என்னன்னா இங்க பாருங்க இப்போ அப்படி பார்த்தா இங்க ஸ்விங் லோ இங்க ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இதா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இந்த சோர்ச் வச்சுக்கோங்களேன். கோபி சரி ஓகே நீங்க சோர்ச்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பட் சொல்லுங்க இது சோர்ச் வச்சுக்கறா ஓகே. ஓ நீங்க ஹையர் டைம்ல பாக்குறதுனால அந்த இடத்துலயே சோர்ச் பாக்குறீங்களா? இல்ல நீங்க சோர்ச் இது சோர்ச்ன்றீங்களா? எஸ் எஸ் இங்க இருந்து நான் பாக்குறேன். சரி சோ இந்த இடத்த இப்போ இங்க தானே வந்து லிக்விடிட்டி இப்போ ஹண்ட் பண்றான். இதுக்கு மேல தானே வந்து நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து பாக்குறோம். இல்ல கோபி நான் திருப்பி சொன்னேன்ல உங்களுக்கு நான் என்னோட கீழ என்ன சொன்னேன் ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் மட்டும் கீழ ஃபார்ம் ஆகணும். இந்த எஃப்இஜி லிக்விடிட்டி ஜோன் ஐஆர்எல் தானே இது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு வாங்க கரெக்ட்டா எஃப்இஜி. சோ எனக்கு இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு இந்த கேண்டில் இந்த விக் கலெக்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் கேண்டில் கீழ க்ளோஸ் வச்சு அந்த பாடி லைட்டா க்ளோஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அதனால இது ஒரு ஓபி நான் மார்க் பண்ண கொஞ்சம் இங்க தெரியாதுன்னு சொல்லி மார்க் பண்ணாம விட்டுருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு ஓபி. சோ இந்த ஓபியை தொட்டு எஸ்எல் இங்க வச்சுட்டு நான் டார்கெட் பண்ண ஐ வில் டார்கெட் அப் டு திஸ் ஆர் 1:2 whichever is. ஏன்னா நான் திருப்பி சொல்லிட்டேன்ல எனக்கு என் டிபி போற வழியில ஆப்போசிட் லிக்விடிட்டி இருக்க கூடாது. சாரி ஆப்போசிட் கீழ இருக்க கூடாது. இது லிக்விடிட்டி தான் இது தப்பு இல்ல. நீங்க சொல்ல வரது வந்து நீங்க என்ன சொல்றீங்க இங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஓபிக்குள்ள பிரைஸ் வரதுக்கு முன்னாடி இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்துச்சுன்னா ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். ஓகே ஏன்னா அது லோ ப்ராபபிலிட்டி ரிட்ரேஸ்மென்ட் போயிடும். அது உனக்கு புரியுது அத்துல? உங்களுக்கு புரியுது கொஞ்சம் லைட்டா பாத்துங்க கோபி. நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க கீழ உள்ள ரிட்ரேஸ்மென்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணுமே மைண்ட்ல வச்சுங்க. ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் உங்களுக்கு ஓகேவா? ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் என்ட்ரி இது டெய்லி என்ட்ரி இது ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து இதே சரிமா 4 ஹவர்ல இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆயிருக்கா இது இந்த ஓபி இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹை வரைக்கும் இந்த பிக் ஹை வரைக்கும் என்ன இருக்கு பிரைஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா என்கல் பண்ணிருக்கோம். சோ திஸ் என்டையர் கேண்டில் அப் டு திஸ் பிக் டு திஸ் பாடி became the FEG கரெக்ட்டா? ஓகே. சோ சம்டைம்ஸ் நம்ம பார்த்தா பிக் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப பிக் வரைக்கும் இருக்கிற சேஃப். பட் நமக்கு வந்து based on back testing we will arrive at the solution. எவ்வளவு தூரம் எஸ்எல்ஐ கனெக்ட் பாப்போம் நம்ம. சோ இங்க பாத்தீங்கன்னா 0 float இங்க என்ட்ரி கொடுத்த பிறகு அப்படியே டைரக்ட் டிபி தான் போயிருக்கும். சோ இந்த எல்லா என்ட்ரியும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிருக்கு ஓபி ஃபார்ம்டு ஆஃப்டர் டாப்பிங் அண்ட் எஃப்இஜி. எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி, எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன பேரிஷ் ஓபி, எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன புல்லிஷ் ஓபி. இவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பின்னாடி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் இந்த ட்ராப் ப்ராடக்ட் ஃப்ளோ இல்லையான்னு செக் பண்ணி இங்க தான் நம்மளோட ஸ்கில் வரும் தவிர இந்த என்ட்ரி இட்ஸ் பியூர்லி மெக்கானிக்கல். இது பேட்டர்ன் 1. புரிஞ்சா? அத்துல் கோபி ரெண்டு பேரும் டவுட் இருக்கா? இல்ல புரிஞ்சது. ஓகேவா கூல். கமிங் பேக் இப்ப பாத்தீங்கன்னா இது பேட்டர்ன் 2. இது என்னன்னா அந்த எஃப்இஜி இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்குன்னு தெரியாது இல்ல? சரி ஷார்ட். நேத்து கோபி நீங்க லைன்ல இருந்தீங்க ஆர்டர் ஃப்ளோ நடத்தும் போது இல்ல நீங்க இல்ல சரி இத மட்டும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அத்துல் உனக்கு ஆர்டர் ஃப்ளோ தெரியுமா? சரி அல்ல I forgot little bit. I forgot little bit remember little bit. சரி ஓகே சொல்றேன் ஒன்னு சிம்பிள். ஆர்டர் ஃப்ளோ லெக்குங்கிறது நம்ம எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ்சி சோச்லாம் பாத்துருக்கீங்களா? அதோட ஒரு ஜூம்டு இன்வெர்ஷன் தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ.
லெக். ஆ. ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக் ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் தேவைப்படும். ஒரு ஸ்விங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு எஃப்இஜி. ஓகேவா? இப்போ எனக்கு இங்க ஒரு ஃப்ராக்டல் லோ, ஃப்ராக்டல்னாது 3 கேண்டில் லோ தான் ஃப்ராக்டல் லோ. ஓகேவா? ஒரு ஃப்ராக்டல் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணான்னு வச்சுங்களேன், இந்த ஹை டு இது ஒரு ஹை ஃபார்ம் ஆகல, இந்த லோ டு அதான் ஆர்டர் ஃப்ளோ லெக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரே எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லோ இருக்கா, இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நடுவில் ஒரு இங்க லோ இருக்கு, ஒரு எஃப்இஜி இருக்கா, இங்க ரெண்டு மினிமம் ஒன் எஃப்இஜி இருக்கணும். இது எனக்கு ஒரு ஆர்டர் லெக். கரெக்டா? நான் சொன்ன கண்டிஷன் வந்துச்சா? எனக்கு ஒரு லோ பாயிண்ட், ஒரு புல்லிஷ் என்ட்ரிக்கு எனக்கு லோ இருக்கணும், ஒரு எஃப்இஜி இருக்கணும். ஓகே, ஒரு லோ இருக்கு, எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? நான் வந்து 2-3 வீடியோ அனுப்புறவங்க 2 பேத்துக்கும் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஓகே. வீடியோ பார்க்க போர் அடிக்குது, பார்க்க டைம்னா யூஸே இல்லை, ஆக்சுவலி புரியாது. ரைட்டா? இப்ப இந்த லெக் பார்த்து இங்க ஒரு லெக் குட்டி, இங்க ஹை ஃபார்ம் இருக்கா, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். கரெக்டா? இங்க காமன் புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஆர்டர். அவ்வளவு ஒரு லோகோ, ஒரு எஃப்இஜி, அப்புறம் ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இதுவும் முக்கியம் தான், பட் இது நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் as this லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு புல்லிஷ்க்கு. இதை பேரிஷ் பார்க்கும்போது இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். கரெக்டா? இங்க ஹை இருக்கு, எஃப்இஜி இருக்கு. சோ பேரிஷ்ல ஹை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுல யாவது அப்போ அந்த ஹை லோன்றது ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆமா, ஸ்ட்ராங் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ இந்த லோ வந்து ரெஃப்யூஜிக்கு இது லோல இருந்து ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆனனால திஸ் லோ வில் பி ப்ரொடெக்டட் லோ. ஓகே, பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருப்போம்னா ஜஸ்ட் அந்த ஹையை கட் பண்ணாலே இந்த லோ வந்து ஆக்டிவேட்டட்னு சொல்லுவாங்க. அதான் எக்ஸாக்ட்லி. அது வந்து மெக்கானிக்கலா இப்போ நீங்க சொல்லும்போது இதுல மோர் அட்வான்ஸா இருக்கு. எஃப்இஜி ஒரு லோ கேட்டா இருக்கணும். ஓகே, கரெக்ட். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா எம்எஸ்எஸ் போடுவீங்க. கரெக்ட்டா? இங்க இது ஹையை உடைச்ச உடனே என்ன பண்ணுவீங்க, இந்த லோ தான் வந்து இந்த லோ ஆக்டிவேட்டட் லோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்ட் கன்ஃபார்ம் லோ. அடுத்து இதை ஏதோ பிரேக் பண்ண சோச்சுன்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? எஸ். ஓகேவா? நான் என்னோட ரீசன்னா பிரைஸ் சம்டைம் பாத்தீங்கன்னா இங்க டர்ட்டில் சூப்பர் கூட பிரைஸ் போகும், பாத்துருக்கீங்களா? சோ கன்ஃபார்மா உனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆன என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு இப்போ பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா என்ன பெட்டரா புரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேரிஷ் ஃபார்ம் ஆச்சா? ஓகே, எஸ். அதுக்கப்புறம் இது ஒரு புல்லிஷ் லெக், பட் சஸ்டைனபிள் விட்டுருங்க, நான் குழப்பிக்கணும். இது ஒரு பேரிஷ் லெக்கா? எஸ். இந்த பேரிஷ் லெக் ஃபார்ம் ஆனதுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து பேரிஷ் லெக் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஹைல எஃப்இஜி ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹைல இருந்து ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட்டா? பிரஷர் அங்க இருந்து கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இந்த எஃப்இஜி உருவாக்கான பாயிண்ட். சோ தென் இத மதர் பாயிண்ட். இந்த மதர் பாயிண்ட் பிரேக் ஆகும் பொழுது we can say that the trend is changing. பட் அது சும்மா பிரேக் ஆக கூடாது. இட் இஸ் கீப்பிங் another ஆர்டர் ஃப்ளோ லெக். இப்போ அடுத்த லெக் இதோட ஆப்போசிட் லெக் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ திஸ் கன்ஃபார்ம் the trend is entirely changed. சூப்பர். ஓகேவா? ஆல்சோ வி ஷேப் ஒரு வி ஷேப் ரெக்கவரி உங்களுக்கு கண்டிப்பா வி ஷேப் நடக்கும். இதுல நம்ம என்ன பண்ணனும்னா சம்டைம் ஒரு ஃபால்ஸ் பிரேக்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிரைஸ் ஒரே வருது, இந்த இடத்த உடைப்பான், ஆனா திருப்பி கீழே போவான். அங்க பார்த்து அங்க எஃப்இஜி இருக்காது உங்களுக்கு. So what you are doing is you are trying to reduce the noise, and the fake out reduce பண்றீங்க. அஸ்வின் ப்ரோ, நான் ரெக்கார்டிங் தனியா போட்டுருக்கேன் இதுக்கு. நீங்க இப்ப திருத்தர முடிய போகுது ஆக்சுவலி இது. இல்ல ஒண்ணு இருங்க, கவனிங்க. பட் ரெக்கார்டிங் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இன்னும் பெட்டரா புரியும். ஓகேவா? ஓகேடா. ஓகே. இல்ல நீங்க கொஞ்சம் பெருசா நேத்தே முடிக்கும்னு பார்க்கலாம், ஆனா நேத்தே மிஸ் ஆயிடுச்சு நமக்கு. சரி, ஓகே. நேத்து நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. நேத்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 4 hours சொல்லணும், அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. அதான் நான் காலையில சொல்றேன் 1:30 சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, சரிப்பா. இப்போ என்னன்னா இதுல வந்து ஓகே, நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ரோ. பட் டவுட் இருந்தா நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா பெட்டரா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, ஓகேப்பா. ஓகேவா? சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் ப்ரோ மியூட் பண்ணீங்க ப்ரோ, சவுண்ட் வருது உங்க சைடுல இருந்து. ஓகே, யா. சோ இப்போ கோபி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அதே எக்ஸாம்பிள் தான் இங்க எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இப்போ இந்த லோ ஃபார்மேட் எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சா? இன்னொரு சில பல நுவான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா ட்ரெண்ட் விழுவும் பொழுது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லெக்ல என்ட்ரி எடுக்க வேணாம். அதான் கன்ஃபார்ம் செகண்ட் லெக் எடுக்க சொல்லுவாங்க. இதுவே இது இந்த இடத்துல வீக்லி எஃப்இ தொட்டு உடனே ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே இங்க இந்த லெக்ல எடுக்க தப்பு இல்ல. இதெல்லாம் பேக் டெஸ்ட்ல பார்ப்போம். அதுல நுவான்சஸ் அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து பைட்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஆர்டர் ஃபுல் லெக். இது
ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோல வந்து இது ஹை ஆர்டர் ஃபில் லெக்கா. எஸ். ஓகேவா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இந்த பாயிண்ட்டை விட இந்த லோ பாயிண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா? இந்த லோ ஹை பாயிண்டோட லோ பாயிண்ட் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? when the low point is first formed நீங்க என்ன பண்ண தைரியமா உங்க எஸ்எல் அங்க வச்சிட்டு இந்த எஃப்இஜி என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி எடுக்கலாம். நீங்க எஃப்இஜி கனெக்ட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். இங்க எஃப்இஜி கனெக்ட் என்ட்ரி போட்டு இங்க எஸ்எல் வச்சிட்டு you can try the trend. உங்க லோ எப்போ வயலட் ஆகும் தெரியுமா? ஆப்போசிட் இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்? you should stop taking the buy entries or exit the buy entry. Whenever okay, illathi you should trail the stop loss. And the moment when the price breaks இப்ப இது இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனது இதான் சென்டர் பாயிண்ட் கரெக்ட்டா? இது கடைசி லெக். இந்த பாயிண்ட் எது பிரைஸ் பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணுச்சுன்னா then you should be ready for the reversal. மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேக் அவுட் தான். இது பேர் தான் ஃபேக் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அத நம்ம டீடைலா பாப்போம். அது சொல்றாங்க நம்ம நிறைய பாப்போம். இப்ப நான் சொல்றது பேஸ். அதுல வந்து if else கண்டிஷன் நிறைய வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ அது மட்டும் தான். சோ இப்போ இந்த லோ பிரேக் பண்ற வரைக்கும் நீங்க லாங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். பட் ஐ வில் சஜஸ்ட் ஆப்போசிட் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுச்சா யூ ஷுட் எக்ஸிட் த ட்ரேட். இப்போ இங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த ட்ரேட் இங்க கூட ஹோல்ட் பண்ணலாம். unless until you don't have any reason to quit. இங்க ஆப்போசிட் எஃப்இஜி வராத வரைக்கும் நீங்க ட்ரேட் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி நீங்க இந்த ட்ரேட குவிட் பண்ணனும்னா you wait for some opposite FEG to quit the trade. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏடிஜேபியா இது என்ன வீக்லி FEG ன்னு கிளம்பி வந்தான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது சரிதா? இட் இஸ் a weekly FEG. கோபி ஓகே. வீக்லி எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன 4 hour ST இது. ஓகே. சரியா? இந்த வீக்லி எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன ST ல வந்து நம்ம அதனால என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் லெக்ல என்ட்ரி எடுக்கலாம். பட் செகண்ட் லெக் will be more confirm எப்பவுமே. ஓகே. more positive. ஏனா சம்டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல பிரைஸ் என்ட்ரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெக்னா ஏதா ஃபர்ஸ்ட் லெக் ஒரு சிங் பாயிண்ட் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் இருக்குல இங்க என்ட்ரி கொடுத்து பிரைஸ் டீப்பர் போக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப சிக்குவோம். அதனால ஆல்வேஸ் பெட்டர் வெயிட் ஃபார் செகண்ட் லெக் அண்ட் டேக் தி என்ட்ரி. இதெல்லாம் இதெல்லாம் வந்து வீக்லி எஃப்இஜி டோட்டலாவே ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். சாரி ஜி, இந்த வீக்லி எஃப்இஜி டோட்டலாவே ரீபேலன்ஸ் பண்ணிட்டான். டீப்பர் போக்குனா அடுத்தது ஓபிக்கு தான் போணும். ஓபிக்கு போலாம். இவன் வந்து ஒரு 2CR ஃபார்ம் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஆக்சுவலி ஓகே, இவன் வந்து வீக் ரொம்ப ஃபுல்லா டீப்பா உள்ள பண்ணிட்டா தட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் ஸ்டில் பிரைஸ் கேன் கோ டீப்பர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லெக். அதனால தான் நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மண்டே இப்போ குழம்பு உங்களுக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோ மாடியூல் விடுங்க நீங்க அடுத்த பாருங்க. நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட் இந்த தாட்டுக்கு என்னன்னு சொல்லி இதோட ப்ராபபிலிட்டி சொல்றேன். இட்ஸ் a data. Again it's a data. It's not something out of நம்ம இப்ப நம்ம இந்த டேட்டா நம்மளும் கலெக்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஓகேவா? கோபி என்ன சவுண்ட் அது? உங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஏதோ கோபி பாத்திரத்துல உருட்ற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு உங்க எண்ட்ல இருந்து. உப்பையும் வருதா? இப்போ கொஞ்சம் வரல. நடுல ஒரு பிசில் சவுண்ட் ஒரு சவுண்ட் அப்படியே பண்றீங்களா? ஒரே நிமிஷம் சிங்க ஒருத்தவங்க தூங்கிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. நான் அவங்கள ரூம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல நீங்க மியூட் பண்ணீங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை எழுப்பாதீங்க பாவம். ஒரு குறைத்து வர்ற சவுண்ட் அது. ரைட், இங்க ரூம்ல வந்து இருக்காங்க. சரி ஓகே, எக்ஸாக்ட்லி. சோ இப்போ நீங்க எல்லாம் கவுன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ, அதாவது ஒரு எஃப்இஜி தொட்டு இன்னொரு எஃப்இஜி ஃபாலோ த்ரூ ஆகும் பாத்தீங்களா? அந்த எஃப்இஜி ஹோல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து 46%. ஓகேவா? இதே ஃபர்ஸ்ட் எஃப்இஜில இருந்து அந்த கான்டெக்ஸ்ட் ரீச் ஆகும் பார்த்தா 25% சான்ஸ் இருக்கு. சோ நம்ம ஹையர் ப்ராபபிலிட்டி போகும்போது we can able to make through that அந்த வின்னிங் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. பட் நம்ம இப்ப நல்லா இது நல்லா மாஸ்டர் பண்ணிட்டு ரெண்டுத்துல எடுத்தோம்னு வச்சுங்க, சப்போஸ் பர்ஃபெக்ட்டா பிடிச்சோம்னா we can make 70% out of this from 46 to 25. ஓகேவா? அதான் இங்க சொல்ல வரேன் நான். சோ unless until இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு லிக்விடிட்டி மட்டும் இப்போ கிராப் பண்ணிட்டா ஒரு எஸ்டி வச்சான்னு வச்சுங்களேன், you should be somewhat resistance to take the entry from the first leg. கொஞ்சம் யோசிங்க இங்க. ஏன்னா again நெக்ல வந்து கேப்சர் பண்ற மாதிரி ஆயிடும்.
பிரைஸ் கீழே வந்துட்டே இருக்கான், டக்குனு நீங்க லிக்விட் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெக் வச்சா என்ட்ரி எடுக்காதீங்க. பட் இதுவே ஒரு பெரிய வீக்லி எஃப்இஜி, டெய்லி எஃப்இஜி, டெய்லி ஓபி அது தொட்டு ஃபார்ம் ஆகும்போது we can give a chance, but that too will not be high probability if we don't get a follow up. ஓகே. And a follow up கன்ஃபர்மேஷன் பார்த்து இருக்கிறது நல்லது. yes, look for more confirmation. அவ்வளவுதான். ஓகேவா? So this will avoid the fake outs. இத நம்ம திருப்பி சொல்லல, without data we are not going to implement that. இது ஆல்ரெடி ஒருத்தர் நம்ம கொடுத்திருக்காங்க டேட்டா, நம்மளும் டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to do the back testing. ஓகேவா? ஓகே. எஸ். ஆக்சுவலி இந்த இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ட்ரி எடுக்க வேணாம்ன்றதுக்கு ஓகே பிளைண்டா இருக்கும். இன்னொரு விஷயம் செகண்ட் லெக் ஃபார்ம் ஆகும்போது மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அங்க ஒரு சோச் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட், சோச் ஃபார்ம் ஆயிடுச்சு. தட்ஸ் a good point actually. அது நம்ம பண்ணிக்கலாம். சோ தான் கோபி சொல்றேன், எல்லாமே டிஃபரண்ட் நேம் தான். சரியா? இப்போ வந்து மீனுன்னு சொன்னா இன்னொரு ஃபிஷ்னுவான், பட் அவர் ரெஃபர் பண்ற ஐட்டம் சேம் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ இல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ட்ரேட்ல எவ்ரி எஃப்இஜி லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான். நல்லா பாரு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தா இந்த இடத்துல எஸ்எல் பண்ணா இது ப்ரொடெக்டட். அடுத்து இது வந்து என்ன பண்ணி இந்த லோ ஃபார்ம் பண்ணிருப்பான். இப்போ இங்க இருந்து நான் ட்ரேட் எடுக்கணும்னு வச்சுங்க, சும்மா சொல்றேன், இப்போ வந்து எடுத்தனா இந்த லோ எஸ்எல் ப்ரொடெக்டட், இங்க வைக்கும் இங்க எஸ்எல் ப்ரொடெக்டட், இங்க ட்ரேட் எடுக்கும்போது இந்த இடத்துல எஸ்எல் இது ப்ரொடெக்டட். ஸோ லிட்டரலி இங்க 1 2 3 4 5 ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியும். கரெக்டா? புரியுதா கோபி? ஓகே, புரியுது. அல்டிமேட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, மேபி இட் கேன் கிவ் only 1:8 தான், 1:1.8 தான் தருது, 1:1.5, ஈவன் 1:1 தான் தருதுன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. பட் unless until your SL is safe, you can ride the movement. கரெக்டா கோபி? ஏன்னா நம்ம SL சேஃபா இருந்தா என்ன வந்தாலும் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவன் SL வைக்க மாட்டான், அவனுக்கு $5 வருதா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், $10 புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். eventually he is also profitable. ஸோ என்னோட அப்ஜெக்ட் நான் எஸ்எல் சேஃபா இருக்கிற பட்சத்தில் உனக்கு கண்டிப்பா 1:1 கொடுக்குன்னு வச்சுங்களேன், அங்க நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ரூல்லாம் கொண்டு வரலாம். நம்ம இதெல்லாம் பேக் டெஸ்ட் அப்புறம் இன்னும் கொண்டு வருவோம். ஓகேவா? சோ இதுதான் கோபி இப்போதைக்கு நம்ம சொல்ல வர பாயிண்ட். சோ இதுதான் லைன் டாஸ்க். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் பர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்கிறது தான். எக்ஸாக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ் வந்து தெளிவா இருக்கணும், வீக்லில புல்லிஷா இருக்கணும், அப்ப டெய்லி சப்போர்ட் பண்ணணும். டெய்லி சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, அப்போஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பேர் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டெப்பு மொத்தம் 6 ஸ்டெப்பு தான். இதுல உங்களுக்கு இது மட்டும் நல்லா தெளிவா புரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி நான் காமிச்சனால. ஓகேவா? மத்த எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பேக் டெஸ்ட் பண்ண நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? நான் வந்து நிறைய கேள்வி கேட்பேன் பேக் டெஸ்ட் பண்ணும்போது. சரியா? ஓகே. தொடர்ந்து அதே மிஸ்டேக் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நான் பேக் டெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லா படிச்சு சொல்லிடுவேன். ஓகே ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். செகண்ட் பேக் டெஸ்ட் வந்து படம் பார்க்கறாங்க பார்க்க கூடாது. ஓகே ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அடுத்து என்ன பண்ணி நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். அது இட்ஸ் வெரி மெக்கானிக்கல். ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பிளான் பண்றேன், 4 மணிக்கு பேக் டெஸ்ட் வைக்கலாம் பிளான் பண்ணிருக்கேன். யாருக்கா பிரச்சனை இருக்கா இங்க? anyone has any problem? No objection இல்ல. ஓகே அத்துல். ஓகே ஓகே ஓகேனா சொல்லணும்டா, அத்துல் கூப்பிட்ட பேர் சொல்லக்கூடாது. சரியா? இல்ல நீ ப்ராப்ளம் இருக்கான்னு தானே கூப்பிட்ட. இருத்தாலும் இல்லாட்டி எஸ் னு 2 ஆன்சர் இருக்குல்ல, 2 ஆன்சர் ஏதாவது சொல்லணும். எஸ் தான். ஓகே, then 4 o'clock we will do the back testing. சிம்பிள். வந்தா வாங்க, வராட்டி நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான், சிம்பிள். அதான் மைண்ட் செட். ஓகே ரைட். இது we can wind up the session actually. Any doubts இருக்கா? அத்துலே ஹலோ, ஏதாவது டவுட் இருக்காடான்னு கேட்டேன். டவுட் இல்ல. சரி ஓகே, அப்ப பேக் டெஸ்ட் ஆனா ஒரு டவுட், இந்த ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டுல இருக்கு. ஆமா, அப்போ ஒரு ட்ரேட் நம்மள ரைட் பண்ணி இந்த ட்ரெண்ட் முடியும் வர போகலாமே. அதுவும் பண்ணலாம். அதுவும் சொல்றேன்ல, அதுவும் ஸ்கேலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த ட்ரேட் எடுத்துட்ட அது அப்படியே உனக்கு எக்ஸிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படியே அனலைஸ் பண்ணிக்க. உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சார்ட் பாரு, இது வந்து லிக்விடிட்டி, இது வந்து ஒரு அப்போசிங் ஏரியா. கரெக்டா? இங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை, ஏன்னா இது அன்டாப்டு எஃப்இஜி எஸ்எல் எடுக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து உனக்கு ஒரு அன்டாப்டு எஃப்இஜி ஓபி, அது மாதிரி இது வந்து ஒரு டாப்டு ஓபின்னு வச்சுக்கலாங்க. சோ இந்த இடத்துல பிரைஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு உனக்கு. அப்ப நீ என்ன பண்ணும், உனக்கு இப்ப நீங்க என்ட்ரி எடுத்துருப்ப. கரெக்டா?
இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருப்பேன், மை ஸ்டாப் லாஸ் வில் பி ஹியர் and I'll be riding this trend. ஃபர்ஸ்ட் இங்க டிபி வச்சிருப்பேன். கரெக்ட்டா? நான் எனக்கு 1:2 more than enough, பட் இங்க டிபி வச்சிருப்பேன். இதெல்லாம் லிக்விட் கண்டிப்பா எடுத்துருவோம். பட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எனக்கு. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவேன், இங்க வந்த பிறகு பிரைஸ் தொட்ட பிறகு என்ன பண்ணுவேன், I will move my stop loss, கண்டிப்பா பார்ஷல் புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிட்டு move my stop loss to next protected low இது கரெக்ட்டா? இது ஒரு எஃபிஷியன்ட் பிரைஸ் வரக்கூடாது, இங்க வச்சிருவேன் நான். இல்ல அட்லீஸ்ட் I'll move my stop loss to break even. That too whenever weekly இது வந்து வீக்லி டிவில தெளிவா இருக்கான்னு வெச்சுக்கோ. இப்போ நீ பார்த்தனா பிரைஸ் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா, இங்க போற பிரைஸ் இந்த இங்க இதான் அப்ப வீக்லி டிவி தெரியுதா உனக்கு? இது தெளிவா இருந்த காரணத்தினால எனக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதனால நான் கண்டிப்பா இன்னும் ஹோல்ட் பண்ணுவேன். சப்போஸ் டெய்லில ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இங்க இருக்கான்னு வெச்சுக்கோ. இங்க இருக்கா தெரியுதா? அவனும் டாப் தான், அப்ப பிரச்சனை இல்ல. சரியா? அப்ப இந்த எண்ட் வரைக்கும் ஐ வில் பி நான் மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த எண்டையும் நான் கவலைப்பட மாட்டேன் 4 ஹவர்ல. சரியா? எங்க இருக்கு? இங்க இருக்கு அந்த எண்ட். சோ பட் இது வரைக்கும் வந்து ஐ வில் ஸ்டார்ட் டு ட்ரைல் மை எஸ்எல் டு வேர் டு எவ்ரி பொட்டன்ஷியல் ப்ரொடெக்டட் லோஸ். இதெல்லாம் நம்ம பேக் டெஸ்ட்ல பார்க்க போறோம். ஒரு இதுதான் ஒரு கேல மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க வைப்பேன். எவ்ரி நியூ லெக் ஃபார்ம் ஆக அந்த லெக்கோட லோ ப்ரொடெக்டட்ல அந்த இடத்துல low with FEG. Whenever new FEG forms in new leg, that low will be protected. To continue that entire trend, you will be keep on shifting your first orders SL. SL trail பண்ணிவா, and if there is no resistance na, keep on adding new positions. அவ்வளவுதான். first position சேஃபா இருக்கும். ஆமா. செகண்டரி சப்சிடரி உனக்கு நல்ல என்ட்ரிஸ் வருதா, you just keep on add. சோ நீ நான் என்ன பண்ணனும், இந்த இடத்துல SL நம்ம SL ட்ரெயிலிங் லாஸ் இடிக்கும். இது நான் என்ன அதிகபட்சம் இந்த இடத்துல புக் பண்ணிடுவேன். ஏன் புக் பண்ணிடுவேன், இங்க FEG ஃபார்ம் ஆயிட்டா புக் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். சோ இங்க இருந்து ரைட் பண்றேன்னா நீ இவ்வளவு ரைட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. மீன்வைல் யூ ஆல்சோ கெட் லாட் ஆஃப் இன் பிட்வீன் ட்ரேட்ஸ் as well. ஓகே, உங்க வீட்ல குழந்தை இருக்கா என்ன? வந்திருக்காங்க. ஓ, கெஸ்ட் வந்திருக்காங்களா? ஓகே ஓகே வந்திருக்காங்க. அதான் நாய்ஸ். ஓகே, நான் நாய்ஸ் மியூட் பண்ணிக்கிறேன். நோ ஜஸ்ட் சும்மா கேட்டேன் நானு. இதாக்கு சோ அவ்வளவுதான். சோ இதுதான் இது அத்துல். ஓகேவா? சோ when the trend is clear and it's going steadily without இதெல்லாம் நடுவுல ஃபேக் ஆர்டர் ஃப்ளோ வரும் உனக்கு. நீ வந்து ஆர்டர் ஃப்ளோ மாடல் உனக்கு ஆல்ரெடி டேட்டா வந்து இருக்கு. கரெக்ட்டா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இது ஞாபகம் இருக்கா? ஃபேக் ஆர்டர் ஃப்ளோ டாபிக்கே இருக்கு. அத நீ பார்த்தானா உனக்கு தெளிவா தெரியும். உனக்கு எப்பவுமே இப்படி தான அர்ஜு ட்ரேட் பண்ணிட்டு இருந்த பாஸ்ட்ல. புரியல, திருப்பி சொல்லு. அர்ஜு இப்படி தான ட்ரேட் பண்ணிட்டு இருந்த லோல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தான் அப்படி பண்றது இல்ல. ஓகேவா? நம்ம வந்து ஏன்னா வாட் we will try to do is இதுக்குள்ள 50 மினிட் போய் ட்ரேட் எடுத்து பாப்போம். மத்தபடி நம்ம இந்த நடுவுல விப்ஸ்ல மாட்டிப்போம். ஓகேவா? நீங்க டவுட்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் நானு. ஓகேவா? ஆல்ரெடி ஐ திங்க் ஆல்ரெடி ஷேர்ட் வித் எவரிவன். ஐ திங்க் ஐ சோ உன் பேர் எல்லா பேரும் இருக்கு. சரியா? உனக்கு அது ஃபேக் ஆர்டர் பண்ணி படிச்சனா உனக்கு புரியும். எப்ப ஃபேக் ஆர்டர் ஃப்ளோ வரும், ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ் தெளிவா கீழ இருக்கான். அப்ப நடுவுல ஒரு புல்லிஷ் ஆஃப் ஃபார்ம் ஆவான். அவனுக்கு நம்ம எடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணனும், you should wait for the bearish to wait to form. மேனிபுலேஷன் மாதிரி ஒரு அந்த ஃபேக் ஆர்டர் ஃப்ளோ எப்ப கன்ஃபார்ம் ஆர்டர் ஃப்ளோ மாறும்னா இது தொட்டு இன்னொரு லெக் ஃபார்ம் ஆயிடும்னு வெச்சுக்கோ. அப்ப வந்து ஃபேக் கிடையாது. மோரோவர் ஃபர்ஸ்ட் ஃபேக் லெக் என்னன்னா இது இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாம ஃபேக்கா ஃபார்ம் பண்ணிருப்போம். பட் அகைன் ஹையர் டைம் ஃப்ரேம் கூட மேட்ச் ஆகாட்டி வியூ மேட்ச் ஆகாட்டி just don't take the trade. You be in silence. இப்போ மிஸ்டேக் சொன்னா இப்போ யூரோ ஜேபி எடுத்துக்கேன். ஜஸ்ட் நேத்து அனலைஸ் பண்ணோம். இல்ல பார்த்தனா இங்க வீக்லி என்ன பண்ணிருக்கான் பிரைஸ், எனக்கு வீக்லி ஓபியை தொட்டு பிரைஸ் மேல போயிருக்கான். கரெக்ட்டா? ரெஸ்பெக்டிங் திஸ். பட் டெய்லில பண்ண என்ன பண்றான் பிரைஸ், எனக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி இது சிபி ரெஸ்பெக்ட் பண்றான். நேத்து மேல போயிட்டான்னு வச்சுக்க, இப்போ ஓபி ஃபார்ம் ஆயிட்டான். அது அடுத்து வர இப்போ இங்க லாங் எடுக்கலாம். பட் நேத்து நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டேன் நான். Though my weekly is bullish, I will not look for any trade opportunity here, even though I get any trades here. So முக்கியமா நான் இங்க ஷார்ட் அடிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட். நான் வீக்லி bullish, எனக்கு டெய்லில bearish இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல எடுக்க மாட்டேன். இப்ப என்ன நல்லா பார்த்தனா ஒரு டெய்லி FE தொட்டு பிரைஸ் கீழ வந்துட்டு இருக்கான். இந்த FEG ஃபார்ம் பண்ணிட்டான். We will be more appealing because we have ST here. ST ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லி FE தொட்டு வரான். கண்டிப்பா இந்த மைண்ட் ஃபர்ஸ்ட் வரும், இங்க ஷார்ட் அடிப்போம்னு ஒரு மைண்ட். இங்க SL வச்சு ஷார்ட் 2 எடுப்போம் அப்படி நினைப்போம். பட் பிரைஸ் பாரு என்னது என்னாச்சு, SL அடிச்சு விட்டான். சோ இதுதான் வந்து நீ ஒன்னும் தப்பு கிடையாது. உன்னோட பேட்டர்ன் படி கரெக்ட். இது ST ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லி FEG டெய்லி OBA தொட்டு
டெய்லி FVG சாரி டெய்லி OB ல FVG ஃபார்ம் ஆன 4 hour ST ஆக்சுவலி இன்டீரியர் எடுக்கலாம். சரியா? சம்டைம்ஸ் இது நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா என்ன பண்ணுவான், இந்த இடத்துல ராஜா ட்ரேட் எடுப்பான் 4 hour OB ஃபார்ம் ஆயிடுச்சு FVG தொட்டு. நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் வெயிட் ஃபார் மோர் கன்ஃபர்மேஷன். ஸோ FVG வெயிட் பண்ணுவேன். FVG ஃபார்ம் ஆன என்ட்ரி எடுப்பேன். பட் ராஜா காட்சிக்கு டிபி கொடுத்தான், எனக்குலாம் ஒரே SL தான். சரியா? தென் in final என்ன ஆகும், it will start to again move in our direction. பட் நம்ம என்ன பண்ண நேத்து என்ன பண்ண இங்க ட்ரேட் எடுத்துக்கணும். பிகாஸ் நேத்து நான் ட்ரேட் எடுத்துக்கூட, ஏன்னா அப்பதான் வீக்லி டெய்லி ஃபார்ம் ஆகல. ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி கூட இது மேட்ச் ஆன ட்ரேட் ஜெயிச்சிடலாம். வீக்லில புல்லிஷா இருக்கான், ஆனா டெய்லில பேரிஷா இருக்கான். சோ உனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். சோ வெயிட் டைம் ஃப்ரேம்ஸ் அலைன். அவ்வளவுதான். எய்தர் வீக்லி டெய்லி அலைன் ஆனும், இல்ல டெய்லி வீக்லி அலைன் ஆனும், ஏதாவது ஒன்று நடக்கணும். வீக்லி இஸ் த ஹையஸ்ட் பவர் டைம் ஃப்ரேம் when compared to daily. So until daily aligns with weekly. So here what happened, zoom out பண்ணுங்க. zoom out. So weekly போங்க ஒரு நிமிஷம். left weekly, right daily வச்சுக்கோங்க. So clearly left hand side in weekly chart you can see clearly price is respecting each and every OB. Can you see that? This forming clearly bullish sign. OB தொட்டு next OB தொட்டு போயிட்டு இருக்கு. So price is poking deeper into that weekly bullish OB. So at the downfall it also created a daily CB. See in the right side. But this daily CB is nothing but a manipulation order flow. What you have said was studying right now. So, that is what Karthi used to say. Okay, we have a daily CB here, but we need to wait and watch what price is doing at that daily CB, whether it is respecting or disrespecting. See, first initially it looked like it was respecting that daily CB previous day before yesterday. But immediately yesterday, but immediately what happened yesterday? It closed above it. ஒரு கோபி சார், என்ன கோபி? கரெக்ட். இங்க சிபின்றது என்ன சொல்ல வரீங்க? எது? CBC. Okay, CBC. இல்ல சிபினா வந்து பேரிஷ் FVG சிபின்னு சொல்லுவோம். பேரிஷ் FVG சிபி. ஓகே. புல்லிஷ் FVG பிசின்னுவோம். BISI. பிசி. ஓகே. பிசி சிபி ஷார்ட் ஃபார்ம் அவ்வளவுதான். ஓகே, ஷார்ட் ஃபார்ம். ஓகே. So Atul, do you get my point? அப்போ one day wait பண்ணணுமா? Just rather than taking and getting SL hits, you can wait and watch, right? உனக்கு you have 30 pairs with you. Aren't you able to choose one high probability pair from those 30? If even if you don't get any pair from the 30 itself, just be on sidelines. At least your capital will be safe, right? You won't be blowing 20 accounts, right? That's all. Okay, wow. So yesterday what happened? It has closed in the bullish manner. So now this has given us a conclusion that okay, daily bearish move has ended and currently it is a bullish stand. Also candle signs. See in the weekly chart what happened to candle signs as per the previous week candle. Nice rejection from weekly OB. That's the structure. Daily அடிச்சா அங்க இருந்து ஒரு 4 hour ஃபார்ம் ஆயிடுச்சு OB. Exactly. So we can take now we also confirmed here. That's all. This is live. Not live. Friday data. Okay. Okay, wow. அவ்வளவுதான். So here you can take both entries. 4 hour entries also you can take. Daily OB entry also you can take. Only but you are taking entries based on multiple time frames. Direct entries. That's all. See, these are all show short entries. All time ஐனா இன்னும் மேல கொண்டு வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த என்ட்ரி போடுவோம், அவ்வளவுதான். So the entry pattern, strategy, everything is common. The only differing factor is time frame. What you are going to do in daily, the same thing you are going to do in 4 hour. Just to look for FVG, confirm the momentum, then write the trend. Okay, wow. Yeah. Only 4 hour entry or daily and weekly also. Daily and weekly also we can do the entry, but you need to have a swap free account for that.
But first of all, we need to master the technique. Just clearing the account is not objective. Let's do the just come to the backtest session regularly and let's build a strategy which is more than 50% accuracy. That is the situation. Then it's just application mechanical process. You can easily apply to the chart and win that situation. Okay. So அதனால அத பத்தி இப்ப யோசிக்காத 4 hour daily யோசிக்காத. நம்ம ஃபர்ஸ்ட் backtestல வந்து இன்னும் டேட்டா என்ன சொல்றேன்ல, it is not going to get in a single day. Lot of data will be collected. ஓகேவா? அதுல பார்த்தா சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் 1:2 கொடுக்காது. 1:1.5 70% accuracy கொடுத்திருக்கும். Then go with 1:1.5. இப்ப 70% இப்ப 1:1.5 கொடுத்துற எல்லாம் கான்ஸ்டன்ட் கொடுக்குது எனக்கு 70% accuracy இருந்துச்சுன்னா still I can able to make more money out of this, right? நான் வந்து 1:2 வச்சேன்னு வச்சுக்கேன், எனக்கு 50% வருதுன்னு வச்சுக்கோ, 2 வச்சு 50% வருதுன்னா 6% returns. But 70% returns is giving, if I keep 1:1.5 na, I think extra 3% I will go to that. That is the data you're going to collect. Okay, இது சொல்ல மறந்துட்டேன். So this is how what you're going to track it, the backtest session. இது தேவையில்லை. ஜி அது பேசாம வீக்லி ப்ரொஃபைல மாத்திக்கலாம். ஓகே, ஆல்ரெடி வீக்லி ப்ரொஃபைல் வச்சிருந்தேன், இங்கே டெலீட் பண்ணிட்டேன் போல இருக்கு. இல்ல ஹைட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இல்ல ஏபிசிடி ஹைட் பண்ணல, எங்கேயோ தூக்கி. சரி ஓகே ஜா பாத்துக்கலாம். இல்ல டெல் தூக்கிருப்பேன் நினைக்கிறேன், ரொம்ப வீக்லி தேவைன்னு சொல்லி தூக்கிருப்பேன். ஸோ நோ இஷ்யூஸ், வி கேன் சேஞ்ச் இட் வீக்லி ப்ரொஃபைல். ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறேன். RR max is important. What is the maximum we are getting the trend? ஓகேவா? இது முக்கியமான பாராமீட்டர். இதை நான் சொல்றேன், எனக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? நமக்கு என்னன்னா 1:1 கொடுத்த இது மொத்தம் 4 1 2 3 4 5 பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஆஃப்டர் வி என்டர் 1:1 கொடுத்த பிறகு பிரைஸ் பிரேக் ஈவன் வந்த பிறகு எஸ்எல் அடிக்குது. ஓகேவா? அதாவது எப்படின்னா என்ட்ரி எடுக்கிற 1:1 அச்சீவ் ஆனவனே நீ பிரேக் ஈவன்ல மூவ் பண்ணி வைக்கிற எஸ்எல். ஓகேவா? இப்ப அதுல என்ன போட்டிருக்கான், 1:1 BESL போட்டிருக்கான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அப்படின்னு அர்த்தம். 1:1 அச்சீவ் ஆன அப்புறம் you are trading the SL to break even and the price is returning and is taking out your SL. In that case, at least you have a 1:1 profit with you, and then it got a SL hit. Fine. இது பாசிட்டிவ் தானே உனக்கு? நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே நிமிஷம். நீங்களே பண்ணீங்க. அப்துல் கோபி, அஸ்வின், நீங்க 3 பேர் பாருங்க. 3 பேர் இருக்கீங்களா சாட்ல? எஸ் கா. ஓகே, அஸ்வின் ப்ரோ இல்ல நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. சரி இப்போ நீ பாத்தீங்கன்னா இருக்குடா. ஓகே ப்ரோ. என்ட்ரி எடுத்த பிறகு பிரைஸ் 1:1 ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஓகேவா? 1:1 போட கூட எந்த சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா 1:1 கூட நம்ம பிரைஸ் போகாட்டி அந்த ட்ரேடே வேஸ்ட் ட்ரேடா அர்த்தம். ஓகேவா? 1:1 போயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம், 1:1ல என்ன பண்றோம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் எஸ்எல் கொண்டு போய் நான் பிரேக் ஈவன்ல வைக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப ஓகேவா? இப்ப பிரைஸ் சப்போஸ் வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. இப்ப நம்ம வருத்தமா இருக்கும்ல, என்னடா போயிடுச்சு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரேக் ஈவன் அடிச்ச அதே பிரைஸ் அப்படிங்கிற எஸ்எல் அடிச்சு சந்தோஷப்படுவோம். கரெக்டா? நல்ல வேலை பிரேக் ஈவன் மூவ் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? So it is a positive sign. அதான் என்ன பண்ணிருக்கேன், 1:1 பிரேக் ஈவன் எஸ்எல் கிரீன்ல போட்டிருக்கேன். கரெக்டா? ஆனா சம்டைம் என்ன பண்ணோம், இது டிபின்னு வச்சுங்க இங்க. ஓகேவா? இந்த 1:1 அச்சு கொடுத்துட்டு ஜஸ்ட் a minute, ரப்பர் இல்லையா அதுல எரேசர். சோ இப்போ என்ன பண்ணணும், பிரைஸ் நமக்கு 1:1 கொடுத்துட்டு நம்ம இங்க பிரேக் ஈவன் வெளியே வந்துருவோம். பட் அதுக்கப்புறம் டிபி போய் அடிக்கும். சோ இப்போ நம்ம அப்ப என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம எஸ்எல்ல பிரேக் ஈவன் மூவ் பண்ணோம் பாத்தியா, அது பெரிய தப்பாயிடுச்சு. கரெக்டா? So that is how why I put as a light red. ஓகேவா? இப்ப 1:1 கொடுத்த பிறகு அப்படியே பிரைஸ் டிபி பிரேக் ஈவனே வரல. ஸ்டில் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரூல் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா? டைரக்ட் டிபி. ஓகேவா? மூணாவது என்னன்னா, தேர் எடுத்தோடனே 1:1 கூட போல, அப்படியே எஸ்எல் அடிச்சிருச்சு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து இதுல பிரச்சனை. இப்ப இந்த டேட்டா ஏன் கலெக்ட் பண்றேன்னா, ஃபியூச்சர்ல இப்ப நம்மளுக்கு ஆஃப்டர் கலெக்டிங் திஸ் டேட்டா, இஃப் ஐ கெட் மோர் 1:1 பிரேக் ஈவன் எஸ்எல் வந்துச்சுன்னா வச்சுக்கேன், சொல்ல புரியுதா? அதாவது 1:1 அச்சீவ் பண்ணிட்டு என் பிரேக் ஈவனுக்கு வந்து அப்புறம் எஸ்எல் அடிச்சிருது. அந்த மாதிரி ட்ரேட வாட் ஐ கேன் டூ இஸ், இப்போ இதான் நிறைய வந்துச்சுன்னா
I can book 50% in the 1:1 and move my SL to break even. கரெக்டா? ஓகே. புரிஞ்சா bro? அதுல நான் சொன்னது திருப்பி சொல்லு நீனு. ஹலோ சொல்றேன், சொன்னது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணு. பிரேக் ஈவன்ல வச்சிட்டு பாக்கி I will give the condition to you. If the price gives, இப்ப நான் after collecting data, if I found more 1:1 then break even then SL trades, then what I should do? then we should not move the SL. தப்பு. அல்ல, we should move the SL. ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்னு தப்புன்ட்டேன், அடுத்து சொல்லுவேன் நீனு. சரியா? பட் நான் சொல்றது புரியுதா? இந்த டேட்டா கலெக்ஷன் பிரேக் ஈவன்ல வந்துட்டு SL அடிக்கலனா ஓகே, ஆனா SL அடிச்சனா நீ பிரேக் ஈவன் மூவ் பண்ண நல்லதா போச்சு இல்ல? அப்ப you supposed to follow that rule. ஓகேவா? So that will save some dollar. For example, 1:1 partial book பண்ணிட்டு you will get 0.5 hour, கரெக்ட்டா? So that trade is going to end up in -1 hour, but at least you get 0.5 hour. So we can able to make உனக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாம். சோ நீ சும்மா விட்டுருந்து எஸ்எல் அடிச்ச ட்ரேட நீ என்ன பண்ணிட்ட, இப்ப பிரேக் மூவ் பண்ணிட்ட, அட்லீஸ்ட் யூ கேன் மேக் தி 0.5 hour. பட் ஐடியலி இது நிறைய வரக்கூடாது நம்மளுக்கு. அந்த நிறைய வந்துச்சு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மொத்தமா புக் பண்ணிட்டு போறேன். என்னஜி? நான் மொத்தமாவே புக் பண்ணிட்டு போயிடலாம்ன்ற 1:1. அதுதான் சொல்லுவேன். இது நிறைய வந்துச்சுன்னா 1:1 மொத்தமா புக் பண்ணிட்டு போயிடு. இது ஆக்சுவலி நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு அர்த்தம். அப்ப இல்லாட்டி என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி 1:1 தரும்னு அர்த்தம் கன்ஃபார்மா. Then what happens is 70% 1:1. புரியுதா? ஒரே நிமிஷம், சம்திங் ராங் ஆயிடுச்சு. ஓகே, 70% 1:1னா சாரி, அது டோட்டல் ட்ரேட்ஸ் பர் மந்த் 1 மாத்திட்டேன். ஒரே நிமிஷம். 10 70% 1:1 that can make me 33.2% returns. ஓகேவா? ஸ்டில் ப்ராஃபிட். you always think after clearing the account. okay, account பாஸ் பண்ண பத்தி யோசிக்காத. அது 1 month 2 month எத்தனை மந்த் ஆனா account will be in your asset. கரெக்ட்டா? அது உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா சம்பாரிச்சு கொடுக்கும் உனக்கு. கரெக்ட் தானே? then why worries? simple. clear? அவ்வளவுதான். and this rule will applicable to all the any pair, any index, everything. கேப் அப் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு உனக்கு. நீ பார்த்தா தெரியும். ஒரு 4L வரணும்னு வச்சு இப்ப நான் பொசிஷன் ஹோல்ட் பண்ண போறேன். ஸ்டெப் ஸ்டெப்பா போயிருக்கான். நீ பார்த்தனா இந்த லோ ப்ரொடெக்டட், கரெக்ட்டா? this low is protected, this low protected, this low protected, இந்த எஃபிஜி this low protected, ஃபுல்லா அப். இங்க உனக்கு ஃபேக் அவுட் நடந்துச்சு. அகைன் this is protected. இந்த ட்ரேடிங் அப்ப இங்க தான். சோ நீ இங்க எடுத்த ட்ரேட இங்க வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இங்க வந்து புக் ட்ரேடிங்ல அடிக்க இங்க ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணி இங்க புக் பண்ணுவ. அகைன் இப்ப இங்க இருந்து வா, you come to the opposite side now. ஒரு ஃபேக் அவுட், நான் இந்த ரேட் எடுக்க மாட்டேன், பட் இங்க இருந்து ஆரம்பிப்பேன். கரெக்ட்டா? சோ இங்க எஃபிஜி விட்டுருவ, பட் இந்த எஃபிஜி என்ட்ரி, இந்த எஃபிஜி வச்சு இங்க எஸ்எல் வைப்ப ப்ரொடெக்டட். இந்த எஃபிஜி இங்க என்ட்ரி பண்ணிட்டு இங்க எஸ்எல் வைப்ப ப்ரொடெக்டட். see how many times it get the எல்லா ட்ரேடும் பாசிட்டிவ் தான் உனக்கு. ஈவன் some trade will give 1:1.5, some இந்த இடத்த ட்ரேட் உங்க 3 கொடுக்கும் உனக்கு. கரெக்ட்டா? அதுக்கு வாலே 1:6. இது அவ்வளவுதான். அப்படியே பாரு, அப்படியே வேற பாரே கிடைக்கலடா. நிப்டி காட்டுறியாடா? டெம்ப்ட் பண்றியா என்ன? இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல ஃபண்டிங் விப்ஸே மூடிட்டான்டா. யாருமே ஃபண்டிங் ப்ராப்ளமே இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சொந்த காசை போட்டு நம்ம மாஸ்டர் பண்ணும்போது இதுல பண்ணலாம். அதே 1 லட்சம் போட்டு நம்ம பண்ணிட்டு போலாம். பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே ப்ரோ, 2 மாசம் 3 மாசம் ஆர்டர் வாங்கிடலாம் ஆப்ஷன்ஸ். அவ்வளவுதான். டெம்ப்ட் ஆகாதீங்க. அவ்வளவுதான் சொன்னீங்களா? ஃபியூச்சர்ஸ் ஃபைல் ஆப்ஷன்ஸ் வேணும். சோ இதான் ட்ரேட் நம்பர், என்ட்ரி டைம் எதுக்கு முக்கியம்னா, நமக்கு எந்த ஈவன் 4 hour இருந்தாலும் ஒரு டைம் இந்த டைம்ல இந்த எஸ்எல் அடிக்கலாம் அடிக்க மாட்டாம பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ லாங்கா ஷார்ட்டா என்ட்ரி டைப் எஃபிஜி பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ லெக் அது மாதிரி பாத்துக்கலாம். நம்ம இங்க லாட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வச்சிருக்கீங்க. நான் வீக்லி ப்ரொஃபைல் மட்டும் அப்டேட் பண்றேன். ஆர்ஆர் எவ்வளவு மேக்ஸிமம் கிடைச்சு, இது ஆர்ஆர் இதுவும் தேவையில்ல. ஆர்ஆர் அச்சுடன் மாத்திடுறது நான். இது வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்கு. ரைட்? சோ அவ்வளவுதான். சோ அஸ்வின் ப்ரோ 4 மணிக்கு பேக் டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? வேற 4 மணி ஃபுல் ஃப்ரீ தான் அதுக்கு அப்புறம். ஓகே, சூப்பர்.
அவ்வளவுதான். இப்ப கூட வை. பாக்ஸ் தேவல். இப்போ நான் ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு ஓபன் பண்ண போறோம். அப்பளெல்லாம் ஹைட் பண்ணிடும். டூப்ளிகேட். சரி, மத்ததெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்துருங்க. அவ்வளவுதான், மீட் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக். ஓகேவா? பேக் டெஸ்ட் தான் கோபி. பேக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுனா அட்டெண்ட் பண்ற சேக் அட்டெண்ட் பண்ண கூடாது. You should bring lot of ideas and developments. ஓகே ஓகே, அப்பதான் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு அடுத்து நமக்கு தேவை ஹெல்ப் என்னன்னா, இப்ப நம்ம நிறைய பேர் பார்க்கற போறனால ஃபியூச்சர்ல வந்து வீக் அனலைஸ் பண்ணி 31 பேர் இந்த வீக் அந்த 6 பேர் எடுத்துக்கிட்டேன். அதுதான் நாங்க இல்ல நான் சும்மா இல்ல இது எப்பயோ போட்டது சும்மா வச்சிருக்கேன். நம்ம இந்த நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில அனலைஸ் பண்ணுவோம் இத நம்ம. ஓகேவா? அப்படி பண்ணி முடிச்ச பிறகு சப்போஸ் சம்டைம் என்னன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து 15 நிமிஷம் வச்சுக்கோ, 2 பேரும் மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப அத்துலுக்கு ஒரு 3 பேர் கொடுத்துருவேன். கோபிக்கு 2 பேர் கொடுப்பேன். என்ன அத்துல் என்ன சொன்ன? ஓகே ஓகே ஓகேவா? அதை நீ ட்ராக் பண்ணிட்டே வந்து சொன்னா வச்சுக்க, ஈஸியா இருக்கும். நம்ம எது மிஸ் பண்ண மாட்டோம். 90% போறவரால மிஸ் பண்ண மாட்டோம். we have lot of time. பட் சப்போஸ் 2 பேர்ல என்ட்ரி கொடுப்பான், அப்படியே அந்த லைட் ஓபி தொட்ட உடனே டிபி போயிருவோம். சரியா? ஒரு 5 minutes தான் கேப் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல சொல்றேன் நான். காட் இட்? அவ்வளவுதான். இப்போ எது क्वेश्चंस இல்லாட்டி can just cut the meet. அடுத்து பார்த்துக்கலாம். ஹலோ, பை கைஸ். கார்த்திக், எனக்கு அந்த நோட்ஸ் சென்ட் பண்ண முடியுமா? எந்த நோட்ஸ் கோபி? இப்போ இது எஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நானு. உங்க மெயில் ஐடி சொல்லுங்க.